வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரியுடைய க்ரூஷியலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, யாருக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கு இல்லை இதில் வாய்ப்புகள் இல்லை, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ க்ரூஷியலான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் வெளியிட போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 86 மதிப்பெண்கள் எடுத்தும் அவங்க பேர் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இப்படி 86 மதிப்பெண்கள் எடுத்தவர்களுடைய பெயர்கள் கூட சிவி லிஸ்ட்டில் ஏன் இல்லை, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 86 மதிப்பெண்கள் எடுத்தும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிபி இல்லை, பிபி இல்லை, இப்படி பார்த்திங்கன்னா மாற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஹெச்ஜிடி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ பிசி உமன் கேட்டகரி, ஹெச்ஜிடி இந்த மாதிரி கேட்டகரியில் 86 மதிப்பெண்கள் எடுத்தும் அவங்களுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் இல்லை. அவங்களுக்கு எப்போ சிவி அழைக்கப்படுவார்கள் என்ற கேள்விக்குறிகள் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்க ரெடியாக இருக்குது மக்களே. முதுகலை பட்டதாரியில் க்ரூஷியலான செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. இதில் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் அப்படின்றத நம்ம இப்போவே சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. 1996 அப்படின்ற மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1000லேருந்து 1200 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாகும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்க்க போகிறாங்க, கூடுதலாக கொடுக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்ப நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கூட வாய்ப்புகளை அளிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் சிபி, பிவி, எஸ்ஜிடி எல்லாமே தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ 68 மதிப்பெண்கள் எடுத்தவங்களும் சிவி, 72 மதிப்பெண்கள் எடுத்தவங்களும் பிவி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டர்ன்லுமே அவங்க பார்த்திங்கன்னா சிபி டர்னுக்கு அழைக்க போகிறாங்க. ஓகேங்க. இந்த சிவி டர்னில் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ரேஞ்ச் ஆஃப் மதிப்பெண்களை அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக மினிமம் ரேஞ்ச் ஆஃப் மதிப்பெண்களை ரீச் பண்ண நபர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் எல்லாத்துக்குமே பணி கிடைக்குமா? அதுக்கு உத்தரவாதம் டிஆர்பி கொடுக்க முடியாது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதன் பிறகு உங்கள் ரேஞ்சை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மதிப்பெண்களை ப்ரொவைட் பண்ணி நீங்கள் என்னென்ன உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சிவியில் அலோகேட் பண்ணுறது தான். ஸோ அழைப்பு ஆணையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒப்புதல் கடிதத்தையும் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் அலாட்மெண்ட் லெட்ரு அழைப்பானையும் உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதன் பிறகு இதை வைத்து எந்த துறை, எந்த மாவட்டம், எந்த கண்ட்ரோலில் வரீங்களோ அந்த துறை அதிகாரிகளிடம் நீங்கள் இதை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடைய உண்மை தன்மையை கண்டறிவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டில் உங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை முறைப்படுத்தி தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க நடக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் விடுபட்ட நபர்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மக்களே தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.